சார், நம்ம ஒரு பொது இடத்துக்கு போறோம். அங்க திடீர்னு ஒரு பெரியவர் மயங்கி விழுந்துறாரு. உடனே பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் ₹1 கொடுத்து தண்ணி பாக்கெட் வாங்கிட்டு வந்து அவர் முகத்துல தெளிச்சு எழுப்பி உட்கார வச்சு, ஐயா இதை குடிங்கன்னு சொல்றோம். இவ்வளவுதான் மனிதாபிமானம். இதை செய்யறதுக்கு நம்ம நிறைய படிச்சிருக்கணும்னா இல்ல பெரிய பணக்காரா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. நல்ல மனசு இருந்தாலே போதும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இங்க அப்படிப்பட்ட மனசு இருக்குது? ஒருத்தர் ரோட்ல அடிபட்டு விழுந்து கிடந்தா கூட அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி, இன்னும் கேட்டால் அவனை ஏறி மிதிச்சுட்டு கூட தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிட்டே இருக்கான். டிசம்பர் 26, 2004 சுனாமியை இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் பேப்பரில் டிவியில் பார்த்து தான் அழுதுருப்பீங்க. ஆனால் நேரடியாக பார்த்து பயந்து அதனால் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் வந்து நிற்கிறேன். அப்போ என்னுடைய முதல் குழந்தைக்கு 4 வயசு, 2வது குழந்தை வயிற்றுல 8 மாதம். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே என் பிள்ளைக்கு இட்லி ஊட்டிட்டு இருக்க திடீர்னு ஒரு சத்தம். ஐயோ என் சொத்து போதே, என் போட்டு போதே, நான் எப்படி வாழ போறேன்னு இல்லை, கடல் தண்ணி வந்து ஊர் முழுக்க நிரம்பிடுச்சே, நம்ம உயிரோட இருப்போமா, நம்ம இனமே அழிய போகுதே, எல்லாரும் ஓடுங்கன்னு கத்துனாங்க. இந்த குரல் கேட்டு என் 4 வயசு பையன் என்னை இறுக்கி பிடிச்சிக்கிட்டான். உடம்பெல்லாம் ஒதுருது அவனுக்கு. தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு 4 ஸ்டெப் நடந்த ஓடுனேன். விழுந்துறேன் எந்திரிக்கிறேன், விழுந்துறேன் எந்திரிக்கிறேன். உயிர் தப்பிக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. 2 கால் உதறுதே, மனசு படப்படனுது. கடவுளே, நான் செத்தால என் பிள்ளைய மட்டுமாவது காப்பாற்றணும்னு எந்திரிச்சு ஓடுறேன். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஓடுனா அதுக்கு மேலே எங்கே ஓடுறதுன்னு தெரியல. அந்த இடத்துல எனக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்கய்யா. உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட போனோம். அவங்க சொன்னாங்க, அம்மா நீ அதிர்ச்சி பயந்துட்ட, அதனால் உனக்கு வயிறு வலிக்குது, 2 மாதம் வரைக்கும் நீ அதிர்ச்சியை படக்கூடாது, பயப்படக்கூடாதுன்னு. 2 மாதம் கழித்து எனக்கு குழந்தையும் பிறந்தது, கூடவே அதிர்ச்சியும் பிறந்தது. பிறந்த குழந்தைகிட்ட ஏதோ வித்தியாசம் எங்களை மாதிரி பாமரங்களுக்கு என்னன்னு தெரியாது. அங்கே இருந்தவங்க சொன்னாங்க, நரம்பு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிங்கன்னு. அவர்கிட்ட போனேன். அவர் சொன்னார், அம்மா கர்ப்பத்திலேயே அதிர்ச்சி அடைஞ்சி உன்னுடைய குழந்தை ஒரு வலிப்பு நோயாளியாக பிறந்திருக்குது. இன்னைய வரைக்கும் என் குழந்தை நடக்கலை, உட்காரலை, பேசலை. இப்படிப்பட்ட நிலைமையில என்னுடைய முதல் குழந்தைய கவனிக்க எனக்கு நேரமும் இல்லை, படிக்க வைக்க எங்ககிட்ட வசதியும் இல்லை. மாசத்துல 10 நாள் வீட்டில் இருப்போம், 20 நாள் ஆஸ்பத்திரியில் இருப்போம். என் தலையை பார்த்தாலே அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல என்ன மறுபடியும் வந்து உக்காந்துட்டே பெட்ல, இதுக்கு வேற வேலையே இல்லடா அப்படின்னு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம திட்டுன ஒரு சில டாக்டர்களுக்கு மத்தியில நான் ஒரு நல்ல டாக்டரையும் பார்த்தேன். அவர் என்னுடைய குழந்தைக்கு கொண்டு போய் காமிச்ச 3 மாசத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ₹10 டாக்டர் பீஸ் வாங்காமலே வைத்தியம் பார்த்தார். ஐயா, இப்படி இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா? இப்படிப்பட்ட கஷ்டத்துல எங்க குழந்தைய நாங்க வளர்க்குறோம். ஆனா இந்த சமுதாயத்துல நீங்க பாக்குற பார்வை என்ன தெரியுங்களா? ஒரு கோவிலுக்கு கூட்டி போக முடியல, ஒரு கல்யாணத்துக்கு போக முடியல, ஏதோ ஒரு வித்தியாசமா 5 பிராணியை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க ஒரு சிலர். அது கூட பரவாயில்லைங்க. அதை விட கொடுமை, பஸ்ஸில் உட்காந்துட்டு இருந்தா என் குழந்தைய நான் வச்சுட்டு இருந்தா சீட்ல பக்கத்துல கூட வந்து உட்கார மாட்டேங்கிறாங்க ஐயா. இந்த அரட்டை அரங்க மேடையை நான் ஒரு மேடையா நினைச்சு வரலைங்க ஐயா, ஒரு கோவில் சன்னிதானமா தான் நினைச்சு வந்திருக்கேன். கோவிலுக்கு போய் அழுதா குறைத்தீரும் சொல்லுவாங்க, அது உண்மையா போய் எனக்கு தெரியாதுங்க ஐயா. ஆனால் இந்த கோவில்ல வந்து அழுதா கண்டிப்பா என்னுடைய குறை தீரும், என் குழந்தை நல்லா ஒன்ற நம்பிக்கையோட இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை பிறக்காதா, ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா என்று அந்த தாய் இங்கே ஏங்குகிறார். நல்ல கருணை உள்ளம் படைத்தவர்கள் இந்த ஏழை தாயின், இந்த ஏழை குடும்பத்தில் அவங்களோட ஊர் பேர் சொன்னாங்க மரக்காணம். ஊர் வேணா மரக்காணமா இருக்கலாம், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் உள்ளம் மரக்கட்ட இல்லை என்று மனித நேயத்தோடு புறப்பட்டு வந்து வாரி வழங்கக்கூடிய நல்ல உள்ளங்களும் இருக்கிறார்கள். நம்ம திருவண்ணாமலையுடைய நகரமன்றத்தின் தலைவர் நம்முடைய ஸ்ரீதர் ₹10,000 அந்த குழந்தையுடைய உடலுடைய இதுக்காக இங்க கொடுக்கிறார்.
அந்த குழந்தையின் சிகிச்சை பொருட்டு வேலூரில் இருக்கக்கூடிய நம்முடைய சிஎம்சி மருத்துவமனைக்கு வந்தால் அங்கே இருக்கக்கூடிய இயக்குநரிடத்திலே, டைரக்டரிடத்திலே கலந்து ஆலோசித்து அந்த குழந்தையின் மருத்துவ நலனுக்காக எந்த சிகிச்சையும் தர தயாராக இருக்கிறோம் என்பதை சிஎம்சி மருத்துவமனையின் சார்பாக சகாயன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவருக்கு சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வள்ளுவரே சொல்லியிருக்காரு சார், பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்லலாம் சார், தப்பே இல்லை. நல்ல விஷயத்துக்காக சொல்ற ஒரு பொய் 100 மெய்க்கு சமம்னு சொல்லியிருக்காரு. ஒருத்தன் பொய் சொல்றானா அதுக்கு நிறைய காரணம் சொல்லுவான். நான் நல்லதுக்காக சொன்னேன், இந்த விஷயம் கெட்டது விஷயம், இது நடக்க கூடாதுன்றதுக்காக சொன்னேன், என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக சொன்னேன். ஆனா சில பேர் இருக்கான் பாருங்க, பொய் பேசுறதையே வாழ்க்கையா வச்சுட்டு இருக்கான் சார். இப்போ ஒரு பொண்ணை ஒரு மாப்பிள்ளை வீட்டுல பாத்துட்டு போறாங்கன்னா என்ன சார் செய்வாங்க? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிப்பாங்க அந்த பொண்ணு எப்படி என்னன்னு. சில பேர் இருக்கான் பாருங்க, அந்த பொண்ணு எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டா, ஆனா அந்த குடும்பத்துக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்கார குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு காலத்துல ஒரு பகை இருந்திருக்கும். அந்த பகையை மனசுல வச்சுட்டு அவன் சொல்வான் பாருங்க, அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லை, அந்த பொண்ணு வீட்டுக்கே 10 மணிக்கு தான் வரும், அந்த பொண்ணு அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு அந்த பொண்ணை பத்தி ஒரே பொய்யா சொல்வான் சார். இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்ததுக்காக பொய் சொல்றால சார், அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சார். இன்னைக்கு எத்தனை அரசு அதிகாரிகள் சார் உண்மையா லஞ்சம் வாங்காம உழைச்சிட்டு இருக்காங்க. வெளியில ரொம்ப பெருசா போர்டு மாட்டிருப்பாங்க, இங்க லஞ்சம் வாங்க கூடாது, இங்க லஞ்சம் கொடுக்க கூடாதுன்னு. ஆனா அந்த போர்டுக்கும் அங்க இருக்க அதிகாரிக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது. எந்த அரசு எந்த மந்திரியும் சொல்றது இல்ல, எந்த முதலமைச்சரும் சொல்றது இல்ல, நீ இவ்வளவு லஞ்சம் வாங்க இவ்வளவு லஞ்சம் வாங்கன்னு. இந்த ஆட்சி வந்தாலும் சரி எந்த ஆட்சி வந்தாலும் சரி லஞ்சம் வாங்குறவன் வாங்கிட்டே தான் இருப்பான். இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி ஏமாத்த ஒரு சில அரசு அதிகாரிகளை நாடு கடத்தணும். இந்த லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் எந்த ஆட்சி வந்தாலும் அவர்கள் வாங்குகிறார்கள் சொன்னீங்களா, இது உண்மை. ஆட்சியாளர் எந்த அவங்களுக்கு வரமுறையே கிடையாது. லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னா அது அரசின் குற்றம் அல்ல. இந்த அதிகாரிகள் திருந்தாதவரை இந்த நாடு எப்படி திருந்தும்? அதிகாரி லஞ்சம் வாங்குகிறார், கொடுப்பது யார் குற்றம்? கொடுக்கக்கூடிய மக்களோட குற்றம். சொல்லுங்க. கலப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரையில கூட கலப்படம் பண்றான் சார். ஒரு கெமிக்கலையே யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்பைரி டேட்டையே அழிச்சு விற்கிறான் போலித்தனமா. இப்படி கலப்படம் செய்யறதுனால எத்தனை உயிர்கள் பலியாகுது, எத்தனை பாமர மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்றது எனக்கு தெரியதில்லை. இந்த மாதிரி கலப்படம் பண்றவங்க எல்லாம் நாடு கடத்தணும்னு சொல்றேன் சார். இந்த மருந்துல போலியை தயார் பண்றாங்களே, அந்த போலி மருந்தை தயார் செய்யக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு பொண்டாட்டி இல்ல, புள்ள குட்டி இல்ல, இவ்வளவு கொடிய போலி மருந்தை தயாரிக்கிறோமே ஏன் உங்க சிந்திக்கல? உங்கள் மனைவி மக்களுக்கு ஒரு வேளை ஒரு விபத்து நடந்து அவர்கள் குத்துயிருமாக குறையுருமாக இரத்த வெள்ளத்திலே கிடக்கும் போது வேறொரு மருத்துவர் ஒரு மருந்தை எழுதி கொடுக்கலாம். அப்பொழுது எந்த போலி மருந்தை நீ தயார் செய்தாயோ அதே போலி மருந்து உன் மனைவிக்கு கொடுக்கப்பட்டால், உன் குழந்தைக்கு கொடுக்கப்பட்டால் அந்த குழந்தையின் உயிர் என்ன? உன் மனைவியின் நிலை என்ன? போலி மருந்து செய்யக்கூடியவர்களே, கலப்படத்தை கலக்கக்கூடியவர்களே எண்ணி பார்க்கணும். அண்ணே, காலையில் சூரியன் உதிச்சதும் எல்லா குடும்ப பெண்களும் அட்டெண்டன்ஸ் போடுறாங்க. வேலைக்கு போகிற பெண்கள் தானே அட்டெண்டன்ஸ் போடுவாங்க. இது என்ன குடும்ப பெண்கள் அட்டெண்டன்ஸ் போடுறாங்கன்னு சொல்றீங்களா? அவங்க வாசல்ல போடுற அந்த கோலத்தை தாங்க நான் சொன்னேன். சரிம்மா, நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கேன், என் வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னு சிம்பாலிக்காக சொல்கிறது தாங்க அந்த கோலம். ஆனால் நான் காலையில் கண்ணு முழிச்ச உடனே என்ன தெரியுங்களா நினைப்பேன், இன்னைக்கு மகளிர் காவல் நிலையத்திலேருந்து போலீஸ் என் வீட்டை கதவை தட்டுமா, இல்லை இன்னைக்கு என் டிவிஷன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ்காரர் வருவாரா, கோர்ட்டுலேருந்து சம்மன் வருமா, இல்லை எங்கன்னா எஸ்பி ஆஃபீஸ் டிஎஸ்பி ஆஃபீஸில் இருந்து என்கொயரி வருமா. இப்படி தாங்க நான் காலையில் கண்ணு முழிப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிற என்னை இங்கே கூட்டிகிட்டு நாடு கடத்துன்னு நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க. ஆனால் நான் யாரையும் நாடு கடத்த போகிறதில்ல. அண்ணே, நானும் டீச்சர், ஓகே, எங்கள் அம்மாவும் டீச்சர், ஓகே. எங்கள் அப்பாங்க இன்னொரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிறதுக்காக எங்கள் அம்மாவை வாழை வெட்டியாக ஆக்கிட்டு வெளியில் போயிட்டார். எங்கள் அம்மா நெருப்பாக இருந்து பொறுப்பாக என்னையும் எங்கள் அண்ணனையும் வளர்த்துனாங்க, படிக்க வச்சாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற ஸ்டேஜ் வரும்போது வேலை வெட்டி இல்லாமல் வீணாக சுற்றி திரிகிற ஒரு இளைஞர், நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அத்தைன்னு வந்தார். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் போன அன்னைக்கு நல்ல மழை. அந்த வீட்டுக்குள்ளே போய் நான் பார்த்தா
4 குட்டிச்சவருக்கு மேலே 4 கூரை இருந்தது. கொடையை பிடிச்சிக்கிட்டு மூளையில் உட்காந்துட்டு இருந்தேன். 10 ஏக்கரா நிலம் இருக்குங்கிறாங்களே, இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கீங்களே மாமா என்னான்னு கேட்டேன். 10 ஏக்கரா நிலம் இருக்குன்னு யார் சொன்னது? எனக்கு 1 ஏக்கரா தான் இருக்குது, 7 பேருக்கு பாகம்னாரு. நான் படித்து ஒரு வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்ததுனால சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம், சொல்லக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அம்மா வீட்டில் போய் நான் சொல்லி அவங்க வீட்டில் இருந்து காசு வாங்கி தாங்க நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வேலை கிடச்சிது. ஆஹா, இனிமேல் சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லைன்னு நினச்சேன். அப்போ நான் வந்து தாய்மையும் அடைஞ்சேன். 2 குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டு இருந்தேங்க. 1 மாதம் கத்தி நான் கையில் சம்பள கவரை வாங்கி இப்படி பிடிச்சிக்கிட்டேன். 1 மாதம் கத்தியிருக்கோம் நம்ம உழைப்பு, இதில் கொஞ்சம் காசு எடுத்து, அதிகமாக இல்லைங்க, கர்ப்பிணி பெண்ணுங்களுக்கே உள்ள ஆசை, ஒரு 1,000 ரூபாய்க்கு விபூதி பாக்கெட் வாங்கி சாப்பிட்லான்னு நினச்சேன். அப்புறமா யோசித்தேன், அவர் வேலைக்கு போகல, சம்பாதிக்கல, இந்த காசை நான் அவரை கேட்காம எடுத்து நான் செலவு பண்ணிட்டேன்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிறது ஒன்று வந்து இந்த குடும்பம் குட்டிச்சேர ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த கவரை கொண்டு போய் பக்கத்தில் இந்த மாரியம்மன் கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டு பூசாரி கொடுக்குற விபூதியை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டு அந்த கவரை கொண்டு வந்து கொடுத்தேங்க. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் கொடுத்தேன். 1 முழம் பூ வாங்கிறதா இருந்தாலும் அவர் முகத்தை பார்த்து அவர் வாங்கி கொடுத்தாதான் நான் தலையில் வச்சுப்பேன். அப்படி தான் வாழ்ந்தேன். அப்போ தாங்க என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை வந்தது. ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கணுன்னா ஒன்று பணத்தை கொடுக்கணும், இல்லை பதவியை கொடுக்கணும்பாங்க. நான் பணத்தை கொடுத்து அவரை தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அம்மா ஹார்ட் பேஷண்ட்டு, அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க. எந்த கஷ்டத்தையும் போய் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது, சொல்லிட்டு இவர்கிட்டேருந்து நம்ம போயிட்டோன்னா வாழா வெட்டி ப்ளஸ் இன்னொரு வாழா வெட்டியா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ 4 லட்சம் போய் அவர்கிட்ட வாங்கிட்டு வரலன்னா நீ அதே லிஸ்ட்டில் தான் போய் சேருவ, போய் வாங்கிட்டு வான்னாரு. ஓடுனேன். எங்கள் அண்ணன், நீங்கள் எத்தனையோ படத்தில் நீங்கள் நடித்து காமிச்சிருக்கீங்க, நான் பாசத்தில் அப்படியே நெகிழ்ந்து போய் சொல்கிறேன், என்ன மாதிரி ஒரு அண்ணன் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி சமுதாயத்தில் வாழா வெட்டிகள்லாம் உயிரோடையே இருக்காங்க. அத்தனை பணத்தையும் அப்படியே எங்கள் அம்மா ரிட்டையர்மெண்ட் பணம் 4 லட்ச ரூபாய் 3,85,000 மஞ்சள் பையில் போட்டு அப்படியே கொடுத்தாரு. கொண்டு வந்து இந்தாங்க மாமான்னு கொடுத்தேன். நீ 2வது குழந்தை வயிற்றில் வச்சுட்டு இருக்கிற, உன் பேரில் போட வேணாம், என் பேர்லேயே போட்டுக்கிறேன்னு ஜாயின் அக்கௌண்ட் கூட வேணான்னு அவர் பேரில் போட்டுக்கிட்டாருங்க. நான் கேட்கவே இல்லை. ஒரு வீட்டை கட்டினார். 7 பேருக்கு பாகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பாகத்தில் ஒரு வீட்டை கட்டினார். கிரகப்பிரவேச அன்னைக்கு சொன்னார், நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ செத்து போன், இனிமே நான் அவன் கூட இருக்க மாட்டேன், எனக்கு வேற ஒருத்தி தான் முக்கியம்னாரு. அன்னைக்கு இடி என் தலையில் கூட இல்லைங்க, நான் என் இதயத்தில் இறங்குச்சு. நான் ஹார்ட் பேஷண்ட்டு, ஃபஸ்ட்டு அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன். அன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறேன். வீட்டுக்குள்ளே வந்த மனுஷன் தலகாணியை தூக்கி மூஞ்சில் வச்சு ஒரே அமுக்குறாரு. சாவடிச்சு உன்னை தூக்கி செப்டி டேங்கில் போட்டுருவேன்னு. செத்து போயணும்னு நினச்சேங்க. ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சுக்கிட்டு திருக்கோயிலூர் மெடிக்கல் ஸ்டாப்பு, மணலூர்பேட்டை மெடிக்கல் ஸ்டாப்பு, திருவண்ணாமலையில் ஒரு மெடிக்கல் ஸ்டாப் விடாமல் 5 மாத்திரையாக 60 மாத்திரை வாங்கினேன். பக்கத்து தெருவில் இருக்கிற எங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் பெரிய குழந்தைய விட்டேன். சின்ன குழந்தைய தூக்கி பக்கத்து ஊரில் இருக்கிற எங்கள் அண்ணன் கிட்ட விட்டேன். பால் குடிக்கிற குழந்தை செத்து போகிற எண்ணம் மாறி போயிடுமேன்னு என் குழந்தைங்கள நினச்சேன். அந்த சாவுக்கு வந்த கூட்டத்திலேயே ஒரு பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு அப்பா கிட்ட என் குழந்தைய விட்டுட்டு நான் ஏன் செத்து போகணும்? போராடணும்னீங்களே, உயிரை காப்பாற்றிக்கணும்னு நேராக மகளிர் காவல் நிலையம் போனேன். அம்மா இந்த மாதிரிலாம் நடக்குது, என் புருஷன் என்னை கொல்ல வராரு, நீங்கள் கேஸ் போடுங்கன்னு கேஸ் பதிவு பண்ணாங்கன்னா 15 நாள் ரிமாண்டில் உள்ளே இருந்தார். 15 நாள் கழித்து வெளியில் எதனா திரும்பி வருவாருன்னு பார்த்தேன். இன்றைக்கி திருக்கோயிலூர் கோர்ட்டில் வந்து வரதட்சணை கேஸ் நடந்துட்டு இருக்குதுங்க. வெளியில் வந்தார். 7 வக்கீல் இன்னைய வரைக்கும் வச்சுருக்கிறாரு. அவர் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சும் 7 வக்கீல் அவருக்காக வாதாடிட்டு இருக்கிறாங்க. பிரிஞ்சு போன கணவன் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுனா பூ வாங்கிட்டு வருவான், புடவை வாங்கிட்டு வருவான். என் புருஷன் வீச்சருவா வாங்கிட்டு வந்தார். கேட்டை தாள் போட்டுட்டு உள்ள குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கிறேன். இங்கேருந்து அடித்தாருங்க, தலையில் அடிபட்டுச்சு, மூளையில் அடிபட்டுருச்சு. இன்றைக்கி நான் ஒரு வலிப்பு நோயாளி. போராடுங்கிறீங்க, பொங்கி எழுங்கிறீங்க. எத்தனை பேர் அதனால் பாதிக்கப்படுறாங்க தெரியுங்களோ? அவர் தப்பு பண்ணார், நான் கேஸ் போட்டேன். எப்படி என் கையில் செங்கோலை கொடுத்துருக்குறீங்களோ அந்த மாதிரி என் மனசுக்குள்ளே ஒரு துலாக்கோலை வச்சேன். கட்டின கணவனே தப்பு பண்ணாலும் சட்டப்படி அவர் தண்டனையை அனுபவிக்கணும்னு நான் கோர்ட்டுக்கு போனேன். என் குழந்தைங்க என்னங்க பண்ணுச்சு? அந்த குழந்தைங்களுக்கு இந்த சமுதாயம் கொடுக்குற பட்டம் என்ன தெரியுமா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் புள்ள. எங்கள் அம்மா வயசான காலத்தில் எல்லா பொருளையும் இழந்துட்டு இன்றைக்கி மணலூர்பேட்டை ஸ்டேஷனில் போய் என்கொயரிக்கு நிற்கிறாங்க அவர் கொடுத்த பொய் வழக்குனால.
எங்கள் அண்ணன் எல்லா பொருளையும் கொடுத்துட்டு தொழில் ஆரம்பிக்க முடியாமல் கல்யாணம் பண்ண முடியாமல் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு எனக்காக தியாகம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் மேலே இது வரைக்கும் 4-5 கேஸ் கொலை பண்ண வரான்னு கொடுத்துருக்குறாரு. இன்னைக்கு நான் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்னேன்னா அங்கே இருந்த ஏடிஎஸ்பி என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு, அம்மாவும் என் பொண்ணு மாதிரி இருக்கிறமா, நீ சம்பாதிக்கிற வேலைக்கு போகிற, ஒரு நல்ல கனவு அமையாமல் இவ்வளவு பிரச்சனையை சந்திச்சியேன்னு கேட்டார். ஆனால் நானும் ஒரு 2 காக்கி சட்டையை பார்த்தேங்க. ஒரு காக்கி சட்டை என் கணவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன கேட்குறாரு, நீ பெரிய இவளா, நீ போயிட்டு மகளிர் மன்றத்தில் கேஸ் போடுறியே, கணவனை விட்டுட்டு நீ வெளியில் போயிட்டு என்னாடி பண்ண போகிறேன்னு கேட்குறாரு. இன்னொரு காக்கி சட்டை கேட்குறாரு, மகளிர் மன்றத்தில் கேஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீ பெரிய ஆளான்னு. பக்கத்தில் இருந்த ஒரு கான்ஸ்டபிள் அம்மா சொல்கிறாங்க, இவங்க மேடை பேச்சாளருங்க, அவர் சொல்கிறாரு, மேடை போட்டு என்னை பற்றி சொல்லுவியாடின்னாரு. இன்னைக்கு உலகத்துக்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க. காக்கி சட்டையில் நல்லவங்களும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற இந்த சமுதாயத்தில் நான் பொண்ணா பிறந்தது பாவமா, இல்லை எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போனது பாவமா, படித்தது பாவமா, வேலைக்கு போனது பாவமா, இல்லை போராடணும் அப்படின்னு நான் சட்டத்தை கையில் எடுத்தது பாவமா? இந்த அரட்டை அரங்கத்துக்கு என் பிள்ளைங்களும் என் சகோதரனும் வந்திருக்கிறாங்க. அவங்க முன்னாடி நான் அழக்கூடாதுன்னு என் அழுகையை மறைச்சி வச்சுட்டு இருக்கிறேன். என்னை அழ வைக்கணும்னு பார்க்காதீங்க, நிச்சயமாக அழமாட்டேன், போராடுவேன். தப்பு பண்ணது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுக்கணும்னு எல்லா பெண்களும் எழுணுங்கிற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு தாங்க நான் இங்கே வந்திருக்கேன்.